என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டுபுறம் உலக ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இந்த கால வேளையில் நல்வாழ்த்துக்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம். அந்த வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏங்க அவர் கைவிட மாட்டாரு? கடைசி வரி சொல்லுகிறது பாருங்க, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2022ஆம் வருடம் ஆரம்பித்து 11 மாதங்கள் முடிகிற ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே இத்தனை நாட்களாக இந்த காரியத்திற்காக நான் காத்திருக்கிறேன், இன்னமும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, இன்னும் ஒரு அதிசயம் நடக்கல, எப்பொழுது ஆண்டவரே நீர் செய்வீர் என்று ஒரு வேளை கேள்வியோடு இந்த கால வேளையில் நீங்கள் இருக்கலாம், ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிட மாட்டார். கடைசி வரி சொல்லுகிறது, அவர் இட்ட ஆணையை நிறைவேற்றுகிறாராம். உன் பிதாக்களுக்கு இட்ட ஆணையின்படியே அவர் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை யார் கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி. நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்காதது நிமித்தம் சோர்வோடு ஒருவேளை என்னை ஆண்டவர் கைவிட்டார், என்னை ஆண்டவர் மறந்து விட்டார், நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்க. அந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாததாக இருக்கிறதா. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். காரணம், அவர் இரக்கமுள்ள தேவன். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரு, ஆண்டவர் இப்பேற்பட்ட விஷயத்துல இப்படியா என்னை விட்டுட்டாரு, என்னை விட்டு போயிட்டாரு. இன்னும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. சில நேரங்கள்ல நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், சில நேரங்கள்ல நாம் ஆண்டவரை விட்டு பிரிகிறது நிமித்தம் கைவிடப்பட்ட நிலைமை போல நம்முடைய கண்களுக்கு தெரியலாம். ஆனால் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த கால வேளையில நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், நான் அவமானம் தாங்க முடியல, இந்த போராட்டம் தாங்க முடியல, இந்த கடன் பாரம், இந்த பிரச்சனை, இந்த வேதனை, இந்த வலி, இந்த வியாதி என்னால தாங்க முடியல, இந்த கஷ்டங்கள் என்னால தாங்க முடியல, பொறுக்க முடியல, ஐயோ நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உங்களை கைவிடவே மாட்டார். 2022ஆம் வருடத்துல நம்மோடு கூட பிரயாணிக்க அநேக பேர் இந்த நாளில உயிரோடு நம்மோடு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னையும் என்னையும் ஜீவனோடு அவர் வைத்திருக்கிறாரே, எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. அவர் கைவிடவே மாட்டார். கைவிடுகிறதற்கல்ல, அவர் நம்மை தெரிந்து கொள்ள, நம்மை ஒரு பெரிய ஜீவனுள்ள சாட்சியாக அவருக்காக நிறுத்துகிறதற்காகத்தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உபாகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் கடைசி வரி சொல்லுகிறது, அவர் இட்ட ஆணையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு இந்த வருஷத்துல என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். உங்களை பழுது பெருக செய்வார். உங்கள் எல்லைகளை விசாலமாக்குவார். உங்கள் நிறந்த அவமானம், போராட்டம் எல்லாம் மாறும். கனத்திற்குரியவர்களாய், கனம் பொருந்திய கர்த்தருடைய பிள்ளைகளாய் 2023வது வருஷத்தில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்பது நிச்சயம். சோர்ந்து போக வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. இந்த வாக்குத்தத்தம் மாறாதது. வானமும் பூமி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகளோ மாறாது என்று வேதம் சொல்கிறது. தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இந்த வசனத்தின்படி இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த கால வேளையில யாரெல்லாம் ஆண்டவர் இந்த ஜெபத்துல இணைந்து அழுகையோடு, புலம்பலோடு, வேதனையோடு, வலியோடு, கவலையோடு, கண்ணீரோடு
ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. நீர் என்ன ஆணை இந்த வருஷத்துல இட்டீரோ, என்ன வாக்குத்தத்தத்தை இவர்களுக்கு கொடுத்தீரோ அதை நீர் நிறைவேற்றி நடத்த முடியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய திருப்பிரசனம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும். ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தை இவர்களுக்கு செய்தருளுகிறார். உடைய இரக்கத்தின் வல்லமை இவர்கள் மேல வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய திருப்பிரசனத்தினால் இவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஐயோ இந்த வலி தாங்க முடியல, ஐயோ இந்த பிரச்சனை என்னால தாங்க முடியல, ஐயோ இந்த கவலை கண்ணீரை என்னால தாங்க முடியல, ஐயோ இந்த தேவைகள் என்னை நெருக்குகிறதே, இது எப்படி நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி புலம்பலோடு இருக்கிற ஒவ்வொருவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற ஒரு அற்புதத்தை செய்தருள முடியாது ஜெபிக்கிறேன். உபாகம் 4:31 வசனத்தின்படி ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தருளும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய திருப்பிரசனம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தை இவர்களுக்கு செய்தருளுகிறார். உடைய இரக்கத்தின் வல்லமை இவர்கள் மேல வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய திருப்பிரசனத்தினால் இவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஐயோ இந்த வலி தாங்க முடியல, ஐயோ இந்த பிரச்சனை என்னால தாங்க முடியல, ஐயோ இந்த கவலை கண்ணீரை என்னால தாங்க முடியல, ஐயோ இந்த தேவைகள் என்னை நெருக்குகிறதே, இது எப்படி நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி புலம்பலோடு இருக்கிற ஒவ்வொருவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் ஒரு அற்புதத்தை செய்தருள முடியாது ஜெபிக்கிறேன். உபாகம் 4:31 வசனத்தின்படி ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தருளும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.